அப்படின்னு பார்த்தா இல்ல இல்ல, அந்த ஆகமமாகவே சிவபெருமான் இருக்கிறார். தாய்க்கொரு பிழை நேர்ந்தால் மகற்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கில்லையோ. டிஎம்எஸ் பாடுறா, டிஆர் மகாலிங்கம் பாடுற. இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. அதில் என்ன சொல்றாருன்னா, கடைசியில் வழியில தாய்க்கு பிழை நேர்ந்தால் மகற்கு இல்லையோ, அன்னை தமிழுக்கு பிழை நேர்ந்தால் உனக்கு இல்லையோ. அப்படி என்ன அர்த்தம்? உனக்கே அம்மாடா தாய் தமிழ். இந்த பாட்டுக்கு தானே அர்த்தம். உனக்கே தமிழ் தாயாக இருக்கிறார். தாய்க்கு பிழை இருந்தால் மகளுக்கு உண்டா இல்லையா? மகளுக்கு உண்டு தானே. அம்மாவை வந்து எப்படி வேணாலும் யாராவது கேவலமாக பேசுனாங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அது மாதிரி என் தமிழை வந்து எல்லாரும் கேவலமாக பேசுறாங்கன்னா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு அம்மாடாது அப்படின்னு அந்த பாட்டில் கேட்குறாரு. அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, ஆகமத்தில் இருக்கிற கருத்தல்ல, ஆகமமாகவே ஆகி வந்து நிற்பவன் இறைவன். ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பாழ்ந்தாழ்வாங்க. நின்று அவர் எப்பவும் நிலைச்சு. நின்றுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருளா? எப்பவும் நிலைச்சு, அழியாமல் இருக்கு, நிலைத்த பொருள். சொல்லலாமா? என்று முல தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான். கம்பர் சொல்ற என்று முல தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான். அது தமிழுக்கு அறிவே கிடையாது, என்றைக்கும் இருக்கும். அதுபோல ஆகமம் அழியாது, எப்பவும் இருக்கும். என்ன நீ வேணா மொழி மாற்றம் பண்ணிக்கிட்டே போலாம், அவ்வளவுதான். தெலுங்குன்னு ஒரு மொழி வருதுல்ல, அதில் ஒரு கிரந்தம்னு ஒரு இதை உருவாக்குனாங்க. கேட்டால் எல்லாம் கிரந்தத்தில் செஞ்சு வச்சு, கிரந்தத்தில் இருந்து தமிழர்கள்லாம் திருடி அதில் போட்டு கொண்டு போய் வச்சுக்க. ஆனால் இதை படிக்காமையே உனக்கு புத்தி வந்துடும். இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பெரியார் வந்து தான் தமிழ்நாடு தீர்வு. அதுக்கு முன்னே இருந்தே நமக்கு இந்த சிந்தனை என் மொழி உலகத்தில் இருக்கிற உயர்ந்த மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் உயர்ந்த மொழி என்னுடைய மொழி. உலக இன மக்களுக்கெல்லாம் எல்லாத்த விட தலைமையான ஒரு உயர்ந்த கௌரவமான பண்பாடுடைய நாகரிகமுடைய இனம் ஒன்று உண்டுன்னா அது தமிழ் இனம். இது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சதுனால தான் எழுத்து நின்று பேசுகிறானே தவிர பெரியாரால் பேசுகிறாங்கிறதுல சும்மா அவர் ஒரு கருவி, அவ்வளவுதான். அதுக்கு முன்னே ஆசீவகம் அப்படிங்கிற நிலையில மணிமேகலையில் பேசப்படுது. அணுவில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது இல்லை, அவன் பொருள் இருக்கு, கட்டமைப்பு இருக்கு, ஆற்றல் இருக்கு. அணுவில் 3 பொருள் இருக்கு. இப்போ சொல்றோம் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு. கண்டுபிடிச்சவன் 16ஆம் நூற்றாண்டுல டால்டன் கண்டுபிடிச்சான் அணுவை. 12ஆம் நூற்றாண்டுல கம்பன் அணுவை சதகூறிட்ட ஒரு கோணிலுமுடன் 100 ஒரு அணுவை வெட்டி 100 பங்கு போட்டோம்னா அது ஒரு பங்குக்கு என்ன பேருன்னா கோன்னு பேரு அப்படின்னு அவன். ஆனால் மணிமேகலைங்கிற நூலில் ஆசீர்வாத புலவரே உமது சமயத்தை பற்றி சொல்லுங்கன்னு மணிமேகலை கேட்ட உடனே எங்கள் சமயத்தினுடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான் அப்படின்னு 50 ஒழுக்கங்களை சொல்லி, 50க்கு அப்புறமா என்னென்ன பொருள்கள் எது இயக்குது அப்படிங்கிறத சொல்லி எல்லாவற்றையும் இயக்குகின்றவனாக ஒருவன் இருக்கிறான். அவன் அறிவுமயமாக இருக்கிறான், அவன் ஆற்றல் மயமாக இருக்கிறான், அவனே கட்டமைப்பு எல்லாவற்றையும் செய்து தருகிறான் அப்படின்னு எதை சொல்றான்? அணுவை சொல்றான். அணுவை சொல்றது மூலமா அணுவுக்குள்ளும் ஆண்டவன் தாண்டவம் ஆடுகிறான்ங்கிற விஷயத்தை சொல்றான். எதுல? மணிமேகலை. அந்த அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு மணிமேகலை இருந்தாலும் எங்கள் புத்த மத கருத்தை விட உயர்ந்தது ஒன்றும் இல்லைன்னு இதை தள்ளிட்டு அந்த அம்மா புத்த மதம் உயர்ந்ததுன்னு நிறுவப்போகுது. நம்மால் அதை படிச்சுட்டு முடி பிதுங்கி போகிறான். எப்படான் என்ன லெபார்டரி வசதி, எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? அவன் சொன்னது அத்தனையும் இது அப்படியே இருக்க. நம்ம பால்வெளி இயக்கத்தை பற்றி பேசுது. அதில் பால்வெளி இயக்கத்தை பற்றி இன்னைக்கு தான் நம்ம சயின்ஸே பேசுது. அண்ட பகுதியில் உண்டை பெருக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றினுக்கொன்று நின்றதின் பகுதியில் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. மாணிக்கவாசகர் சொல்றாரு, உண்ட உருண்டையா அண்ட பகுதியில சுத்திக்கிட்டே இருக்கிறியா?
அது எல்லாம் சேர்ந்து 9 கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்த சுற்றுது. அது சூரியன் பேர், அது குடும்பத்துக்கு பேர் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் அப்படியே சுற்றிக்கிட்டே என்ன பண்ணுது, வாழ்வெளியில சுற்றி வருதியாங்கிறான். இன்னைக்கு இந்த வெங்காயத்தை அன்னைக்கே வந்துருக்கான். எவ்வளவு அறிவு இருந்திருக்கும். அந்த அறிவு வழி வழியா இன்னும் வருது. எங்க வந்து கெடுத்துட்டோம்னா மாயையில போய் சிக்கிக்கிட்டு வெறுமனே பணம் இருந்தா போதும் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து சிக்கிக்கிட்டு அறிவை விட இந்த உலக கல்வியை படிச்சுக்கிறோம். அறிவு வளர்க்கக்கூடிய கல்வியை விட, ஆத்மாவை வளர்க்கிற கல்வியை விட, உலக கல்வியை விட காசு லட்சமா சம்பாதிக்கலாம். ஒண்ணுமே படிக்காம லட்சமா கோடியா சம்பாதிக்கிறவங்க இருக்கலாம். அது அந்த ஆளுங்களுக்கு தெரியல. அது குறிப்பா நாமக்கல்ல போய் படிச்சா உழைச்சிக்கலான்னு சொல்லி பட்டுக்கோட்டையிலிருந்து கொண்டு வந்து நாமக்கல்ல சேர்த்தாங்க. பட்டுக்கோட்டை, கன்னியாகுமரியிலிருந்து கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க. தஞ்சாவூர்ல இருந்து, சென்னையில இருந்துலாம் அங்கே வந்தாங்க. இப்பெல்லாம் காத்து வளர்ப்பாரு ஆரம்பிச்சு. என்னடான்னு கேட்டா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை நடக்குதுங்கிறது எங்களை மாதிரி வாத்தியார்களுக்கு தெரியும். எக்ஸாம் டியூட்டி போயிட்டு வந்தா சஃபாரி செட் ஒன்று வாங்கி கொடுத்துறாங்க. மாய் அங்கே படிச்சுட்டு வந்தவங்களாம் எங்கே போனான்னு தெரியுது. 190% காணாம போயிட்டான். எவன் எதை வளர்க்கணுமோ அதை வளர்க்கல. ஆகமம் ஆகி நின்று அந்த நூலாகவே ஞான நூலாகவே ஞான வடிவமாகவே இறைவன் இருக்கிறார் என்பதை உணராமல் அவனை அறிந்து கொள்ளக்கூடிய கல்விதான் உயர்ந்தது என்று தெரியாம நாம எதையோ படிக்கிறோம். பொருள் உலக வாழ்க்கையில போய் புகுந்து விட்டோம். ஆகமம் ஆகி அன்னிப்பான் என்ன அர்த்தம், நெருங்கி வந்து உதவி ஒன்று. அண்ணன்னு பேருன்னா என்ன அர்த்தம், மற்றவெல்லாம் எட்டி நிற்பான், கூட பிறந்தவன், அதனால அண்ணன் பக்கத்துல வந்து உதவி செய்வான். அண்ணன்னா நெருங்கி நின்று உதவி செய்பவன். அது போல இங்க அன்னிப்பான் தாழ்வாள் கேட்டிருந்தார். அன்னிப்பான் என்ன அர்த்தம், ஆகம வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள் வந்து நம்மை செலுத்துவோம். நமக்கு எந்த திசையில நம்ம போகணுங்கிற அந்த திசைக்கு நம்மளை அழைச்சிட்டு போவான். கடைசியாக அவனை தன்னோட எடுத்து வச்சுக்குவான். அவனாகவே நாம மாறிடுவோம். அவனாகவே எவனாக, சிவனாக மாறிடுவோம். இதையெல்லாம் சொல்றதுதான் அந்த 4வது வரி. என்னது, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. ஏகன் ஒருத்தன், அநேகன் நிறைய பேர், ஒரே அளவு இருக்கிறான், எல்லாரும் அவன் தான். பொருந்துமா அறிவுக்குன்னு கேட்காதீங்க. சூரியன் மேலே இருக்கான், பட்டுக்காங்க இருக்கான். நம்ம ஊர் பொம்பளைங்கள்லாம் கவலைப்பானையில் தண்ணி ஊற்றி கொண்டு போய் கோயிலுக்கு முன்னால் வரிசையாக வச்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ ஒவ்வொரு தவளைப்பானையும் எட்டி பாருங்க, அங்கே ஒரு சூரியன் தெரியும். சூரியன் ஒருத்தன் தான், தவளைப்பானை எல்லாத்துலேயுமே தெரியல. இதுதான் பாரதிக்கு குள்ளச்சாமி காட்டினாராம். குட்டிச்சவர் பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருந்த பாலும் கிணத்தை எட்டி பாருன்னு சொல்லி அங்கே என்ன தெரியுதுன்னு குட்டிச்சவருக்குள்ள அந்த பிள்ளைச்சாமி காட்டினார். குட்டிச்சவர் ஒரு கிணறு இருந்தது, அந்த பாலும் கிணத்துக்குள்ள கையை காட்டி மேலே ஆதாயத்தில் அப்படி கையை காட்டினாராம். என்ன புரியுதுனாராம், எல்லாம் புரியுதுனாராம். சரி முடு ஓடிக்கிறார் பிள்ளைச்சாமி. அதுக்கு மேலே ஒன்றும் பேசல. என்ன உயிர் இப்படிதான் கேட்டார், பேசல அவர் ஒன்றும். இவருக்கு எதையதோ புரிஞ்சிருச்சு. ஞானிகள் உணர்த்துகின்ற போது நமக்கு நிறைய அறிவு தானாக விளங்கும். நம்ம குரு வணக்கம் சொல்றோம்ல, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவதுடக்கை வெல்வான். அவர் சொல்லாம சொன்னாராம், இவர் நினையாம நினைக்கிறார். கல்லால் இன்புடை அமர்ந்து, கல்லால மரத்துக்கு கீழே நான் மறை ஆரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நான் வரைக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பால எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தவனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவ தொடக்கை வெல்வாம். பிறவி கடலையே அறுத்துருவோம். எப்படி அறுப்போம், சொல்லாம அவர் சொல்லிட்டு இருக்காரு.
நான் நினைக்காம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் மறந்தா தானே நினைக்கிறதுக்கு. இடையில வேலை வந்துச்சு மறந்துட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லா வேலைக்கு இடையிலையும் அவனை நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஒருத்தனா இருக்கானா, 2 பேரா இருக்கானா, 3 பேரா இருக்கானா, எல்லாம் அவன் அடிச்சுக்கிச்சு ஆகிறான். கேவலப்படாதீங்க. ஒருத்தன் தான். அந்த ஒருத்தனை ஒருத்தியாகவும் மாறுகிறார். அவனாக இருக்கிறான், அவளாக இருக்கிறான். இந்த 2 நிலையும் அற்ற ஒன்றாகவும் இருக்கிறான். நல்ல தெளிவா நம்ம சித்தாந்தம் உணர்ந்து எப்படி அவன் அவள் அது எனும் மூவகையின, அவன் அவள் அது எனும் அவை மூவகைமையின் தோற்றிய திதியே தோற்றிய திதியே. திதி பாதுகாப்பு. எது தோற்றியதோ அதுதான் பாதுகாக்கிறது. தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம். எவன் தோற்றுவித்தான்? எதை தோற்றுவித்தான்? தோற்றுவித்த பொருள்களுக்குள்ளே அவன் ஒடுங்கி இருக்கிறான். அவன் வேறாக இல்லை, நாம் வேறாக இல்லை, அந்நியமாக இல்லை. இங்கதான் இருக்கிறாங்கிறத நினைச்சா இங்கதான் இருப்பான். தோற்றிய திதியே ஒடுங்கி. எதில் ஒடுங்கி? எதை தோற்றுவித்ததோ அந்த தோற்றுவித்த பொருள்களுக்குள்ள ஒடுங்கி இருக்கிறான். இந்த செல்ல காணாமல் இருக்க வேண்டியது நீங்க. இந்த மனசு முழுசு நிற்கிறது. ஆமா செல்ல செல்ல செல்லு போனா போயிட்டு போய் நினைக்க போச்சு போச்சு செல்ல. யாராவது பாஸ்வேர்டு தெரிஞ்சிச்சுன்னா பணத்தை தான் காலையில் அப்படி ஒன்று இருக்குல்ல. பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சா போதும். செல்லை ஓப்பன் பண்ணுற பாஸ்வேர்டு போய் ஜிபே ஓப்பன் பண்ணிட்டு இருந்த அந்த பாஸ்வேர்டு 2 தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு அவங்க வாட்டி வியாபாரம் பக்கம் பக்கம் அடிச்சு பணம் போச்சு போச்சு வச்சுக்கிறோம்ல. எல்லா இடத்திலும் இறைவனே இருக்கிறாங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா எவனுக்கு தேவையா அவனுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்துருங்க. என்கிட்ட மட்டும்தான் இருக்கணுங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும், எனக்கு மட்டும்தான் இது என்னோட பொருள் தான் என்னோட பொருள் தான் என்னோட பொருள் தான் நினைக்கிற வரைக்கும் அந்த பற்று நம்மளை விடாது. எல்லாத்துக்கிட்டையும் அவன் இருக்கிறாங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா, அப்போ எல்லாத்துக்கிட்டே எங்கே தேவையோ அங்கே இறைவன் கொடுத்து நாம் போகணும் எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? நம்முடைய இதுங்கிற பொருள் அது பற்று போய் பொருள் பற்று. என்ன சொல்றாரு? ஏகன் ஒருவனாக இருக்கிறான், அநேகன் அவனே அநேகன் எல்லாமாக இருக்கிறான். என்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்நாட்டுக்கு சிவனாக இருக்கிறார், எல்லா நாட்டுக்கும் அவனே அந்த சிவனே இறைவனாக இருக்கிறார். இறை என்பது பொது, சிவன் என்பது சிறப்பு. எல்லாம் பிள்ளைங்கனாலும் நான் பெத்த பிள்ளை வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா உரிமையா இருக்கு. எல்லாம் பிள்ளைங்க தான். ஒரு குருநாதர் இருக்கிற அடிப்படையில் வந்திருக்கிற எல்லாத்தையும் பிள்ளையா நினைக்கிறது ஒரு மரபு. பிள்ளைங்க தான். ஆனால் பெத்த பிள்ளையே வந்து பக்கத்தில் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுபோல சிவன் நமக்கு மட்டுமே அவனை நம்ம வழிபாடு பண்றோம். திட்டுவோம், திட்டம் தப்பு கிடையாது. எப்படி வேணாலும் திட்டு தமிழில் திட்டுங்க வரணும். மொய்தாரணி குழல் மல்லியை வேட்டவன் முத்தமிழர் வைதாரையும் வாழ வைப்பான். தமிழ்ல திட்டினோம்னா நம்மளை வாழ வைப்பான். இது தெரியாம திட்ட மாட்டேங்கிறோம். கரண்டா பயில முருகா, இது ஒரு பொம்பளை திருடி வள்ளியை போய் திருடிட்டு விட்ட. உனக்கு வேணுங்கிற மாதிரி திருடிக்கிற, எனக்கு வேணுங்கிறத கொடுக்கணும்ல. யார் வேணான்னு மொய்தார் அணிகுடல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழா வைதாரையும் வாழ வைப்பான். தமிழ திட்டு நல்ல வாழ வைப்பான். அது மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கணும்? சிவபெருமானை வந்து நம்ம அப்பாவை ஏற்றுக்கிட்டோம், வணங்குவோம், வாழ்த்துவோம். கிடைக்கலன்னா எனக்கு தேவையானதை நீ செய்யலைன்னா உன்னை திட்டத்தான் செய்யும். ஏன்னா நம்ம குருநாதர்லாம் காட்டிட்டு போயிருக்காங்க. சுந்தரர் கொஞ்சம் திட்டாரு, கண்ணாயா இருக்கு. ஓ இருக்கியா ஏயம் பெருமான் எங்க போய் கேட்கிற? திருவையாறு யோசிக்கிறாரு. நம்ம யாராவது ஒருத்தர் ஏய் கூப்பிடுங்க என்ன நீங்க போய் வழியில போயிட்டு ஒருத்தர் பார்த்து ஏய் இருக்கா யாரா நீ சொல்லி பாருங்க.
விடுவாங்களா? ஆனால் சிவபெருமானை பார்த்து ஒரு 7 கூப்பிடுறாரு. என்ன தெனாவட்டு இருக்கணும். அது மட்டுமா செஞ்சாரு? இல்லையா, கண்ணை பறிச்சுக்கிட்டு நியாயமே முடியா கொடுக்கலன்னா ஊரில் இருக்கிறவங்க வச்சுட்டுனான் வச்சுட்டு படிச்சுட்டு நான் எப்படி இருந்தால் உனக்கு நான் வச்சுட்டு படிச்சுட்டு இப்படி திட்டுறாரு. முடியுமா? சம்பந்தம் திட்டுறாரு இல்லையா? இந்த பொண்ணுங்க வந்து அழுது கட்டிக்கிறேன்னு கூட்டிகிட்டு வந்த பையங்க வந்து இறந்துக்கிட்டான். அது ஒரு கோயிலுக்கு முன்னாலே அது சிவபெருமானே விரிசடை உடைய கடவுளே அப்படின்னுலாம் கூப்பிட்டு உடனே கூப்பிட்டு அழுது பார்த்துட்டு உள்ளே சும்மா உட்காந்துக்க இறக்கவே இல்லையா அவனுக்கு? அரக்கான நீ ஏன் அவன் ஊரில் செடி கொடியெல்லாம் பூத்து குலுங்குது, காய்ச்சி குலுங்குது, இந்த பொண்ணு மட்டும் அப்படியே வறண்டு போய் நிற்குமாய்யா? இதுதான் கேள்வி. கேள்விங்க. சடையாயனுமால் சரண்யனுமால் விடையாயே